மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கார்ப் நிர்வாகத்தை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்துள்ளது. அரசு நிறுவனம் குறித்த பொது கணக்கு குழு அறிக்கையின்படி MACC சட்டத்தின் கீழ் எந்த குற்றமும் செய்யப்படவில்லை என்று MACC தெரிவித்துள்ளது. நாங்கள் ஒரு விசாரணை அறிக்கையை திறந்தோம். MACC சட்டத்தின் கீழ் எந்த குற்றமும் செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் என்று ஏஜென்சியின் அதிகாரி ஃபுவாட் செடெட் மேற்கோள் காட்டினார். ஜூலை மாதம் MACC HRD கார்ப் மீதான அதன் விசாரணை 2024 ஆடிட்டர் ஜெனரலின் அறிக்கையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள சிக்கல்களை தொடர்ந்து ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் நிதியை தவறாக பயன்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. அம்னோ இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அக்மல் சலே தனது முன்னாள் கட்சி சகாவான கைரி ஜமாலுடீன் மீண்டும் அம்னோவுக்கு திரும்ப விரும்புவதை வரவேற்றுள்ளார். மேலும் கட்சியின் முன்னாள் அமைச்சரான கைரிக்கும் அவரது கொள்கைகளுக்கும் இடம் இருப்பதாக தாம் நம்புவதாக அக்மல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக DAPக்கு எதிராக வெளிப்படையாக பேசியதற்காக சர்ச்சையில் சிக்கிய அக்மல், அம்னோவில் ஆமாம் போடும் நபர் மட்டுமே உருவாக்கப்படவில்லை என்பதற்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டார். மாறுபட்ட கருத்துக்களை அம்னோ வரவேற்கிறது என்று தெரிவித்தார். அம்னோ தலைவர் அமாட் ஜாகிர் ஹமீடி, கட்சி தலைவர்கள் தெரிவிக்கும் எந்த ஒரு முன்மொழிவையும் அல்லது கருத்தையும் எப்போதும் வரவேற்பார் என்றும் அவர் கூறினார். அம்னோவில் இருப்பதன் மூலம் ஒருவர் ஆமாம் போடும் மனிதர் என்று அர்த்தமில்லை என்பதற்கு தாம் தான் ஆதாரம் என்று குறிப்பிட்ட அவர், கட்சி தலைவரின் கருத்துக்கு முரணான சில கருத்துக்களை கொண்டிருந்தாலும் தனது கருத்துக்களை ஒளிபரப்புவதை நிறுத்துமாறு அவர் ஒருபோதும் தன்னிடம் கேட்டதில்லை என்று அவர் FMTயிடம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டினர் அபராதம் செலுத்துவதன் மூலம் தானாக முன்வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்றனர். நூற்றுக்கணக்கான குடிமக்கள் அல்லாதவர்கள் கோலாலம்பூரில் உள்ள மலேசிய குடிநுழைவுத்துறை அலுவலகத்தில் குவிந்து மலேசிய புலம்பெயர்ந்தோர் திருப்பி அனுப்பும் திட்டத்தின் கீழ் நாடு திரும்ப விண்ணப்பித்துள்ளதாகவும் இது டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடைகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த முயற்சி குடியேற்ற சட்டவிரோத வெளிநாட்டவர்கள் குறைக்கப்பட்ட கூட்டு அபராதத்தை செலுத்துவதன் மூலம் தானாக முன்வந்து தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கிறது. நேற்று நீலாயில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் வாகனத்திலிருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவித்தனர். இது தொடர்பான காணொளி சமூக வலைதளத்தில் பரவியதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக நெகிரி செம்பிலான் மீட்புப் படை ஆணையர் முகமது சலே தெரிவித்துள்ளார். நீலாயில் உள்ள தமன் செமாராக் சாலையில் மாலை 5 மணிக்கு 11 வயது குழந்தையுடன் பயணித்த 5 பேர் கொண்ட குடும்பம் வெள்ள அபாய எச்சரிக்கையை மீறி சம்பந்தப்பட்ட சாலைக்குள் நுழைந்ததாகவும் வெள்ளத்தில் வாகனம் சிக்கியதாகவும் 20 நிமிட போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பகாங்கிலிருந்து சுற்றுலாவிற்காக நீலாய்க்கு வந்ததாக நம்பப்படுகிறது. உணவகத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்படும்படியான காணொளி சமூக வலைதளத்தில் பரவிய நிலையில் காணொளியில் உள்ள இருவரையும் அடையாளம் கண்டுள்ளதாக தென் ஜொகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமட் தெரிவித்துள்ளார். ஸ்தூலாங் பாரு பகுதியில் உள்ள உணவகத்தில் கைகலப்பு ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக எந்த ஒரு புகாரும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காணொளியின் அடிப்படையில் உணவக உரிமையாளரை அழைத்து வாக்குமூலம் பெறப்பெற்ற நிலையில் மேல் அதிக விசாரணைக்காக கைகலப்பில் ஈடுபட்ட இருவரையும் விசாரணைக்கு அழைப்பதாகவும் அவர் கூறினார். சம்பவத்தின் விளைவாக இருவருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 2 உணவகங்களும் வாடிக்கையாளரின் வாகனமும் முற்றிலும் தீயில் கருகியதாக லங்காவி மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி ஜம்ரி அப்துல் கானி தெரிவித்தார். லங்காவியில் ஜலான் பந்தாய் செனாங் பகுதியில் உள்ள பிரபல உணவகத்தின் சமையல் அறையிலிருந்து தீ பரவியதாக இரவு 8 மணிக்கு அவசர அழைப்பை பெற்றதாக அவர் கூறினார். தீ விபத்தில் 2 உணவகங்களும் உணவகத்தின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாடிக்கையாளரின் புரோட்டான் BLM வாகனமும் தீயில் முற்றாக கருகியதாகவும் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் ஜம்ரி அப்துல் கானி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.